ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இருக்க பிக்கர் சைட் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க. ரைட் சைடில் ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க ரெட் கலரில். எது நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு தோணுதோ நம்ம அந்த சைடை சூஸ் பண்ணணும். இந்த கேம் செம்ம ஜாலியாக ஃபன்னியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீ தனியாக பாட்டு பாடுவியா இல்லைனா கூட்டத்தோட பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கோங்களேன். தனியாக பாட்டு பாடினா கண்டிப்பாக நம்ம குரலுக்கு எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஸோ கூட்டத்தில் கோவிந்தா போட்டுற வேண்டியதான். நான் வந்து கூட்டத்தில் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம் எத்தனை பேர் நம்மள மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஆஹா, நம்ம தான் கைஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அட்டாக் பண்ணணும். யாரன்னா ஆப்போசிட் சைடில் இருக்காங்களே. ஏன்டா தனியாக பாட்டு பாடுவீங்களா நீங்கள்? உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ், அட்டாக் போட்டு தள்ளுறா. ஆஹா, என்னங்க இதுவும் கண்ணு தடிக்கிறான். டே 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 உனக்கு மட்டும் அப்புறம் கண்ணு கட்சிச்சு, எங்கிட்ட கத்தி தாண்டா இருக்கு. ஆஹா நண்பர்களே, இவன் கண்ணு எடுத்து நம்மளை போட்டு சுட்டு தாக்குறாங்க. எப்படியும் அவனை போட்டு தெரியாச்சு. அடுத்து இங்கே ஒருத்தவன் இருக்கான், இவன்கிட்டே கண்ணு இருக்கு பாருங்களேன். டேய் தம்பி, டேமிட். ஓகே, இவனையும் போட்டு தெரியாச்சு. சூப்பர் கைஸ், நம்ம தான் ஜெயிச்சோம். போட்டு நம்ம சூஸ் பண்ண சைடு வெற்றி. முதல் படியே வெற்றி படி தான். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்த லெவல்லாம் இல்லை. ஸோ அதாவது வந்து திரும்ப வேறு ஏதாவது எழுதுவாங்க, நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே சரி, ஓகே வாங்க அடுத்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ ரைட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸ் படிப்பியா இல்லைனா ஹிஸ்ட்ரி படிப்பியான்னு கேட்குறாங்க. ஐயோ, ரெண்டுமே பிரச்சனையான சப்ஜெக்ட் ஆச்சு. ஆனால் மேக்ஸுக்கு நான் ஹிஸ்ட்ரியே போகிறேங்க. ஏன்னா மேக்ஸுன்றது ரொம்ப டார்ச்சராக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரினா கூட பரவாயில்ல, ஏதாவது கதை எழுதிட்டு வந்துடலாம். அதாவது வந்து காந்தி இப்படி செய்தார் அப்படி செய்தார் அப்படின்ட்டு. ஆஹோ, என்னங்க இது எல்லோரும் மேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏங்க ஹவு இட் இஸ் பாசிபிளுங்க? மேக்ஸா? மேக்ஸ் படிக்கிறீங்களா? ஐயோ அடிக்கிறானுங்களே. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் மேக்ஸ் படிக்கிறேன், அடிக்காதீங்க. ஆஹா, தெரியாமல் ஹிஸ்ட்ரி சைடு வந்துட்டோமோ. ஏன்டா ஆனால் மேக்ஸ் படிப்பேன்னு சொல்கிற முதலாளி இவனுங்க தான்டா. யோப்பா ஏம்மா தலை சுத்துறா. டேய் என்னடா இப்படி அடிக்கிறானுங்க போட்டு. ஆஹா ஐயோ, தலையே பிச்சிட்டானுங்க. ஏங்க மேக்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப மோசமான ஆளாக தாங்க இருக்காங்க. ஓகே நண்பர்களே, நம்மளை போட்டு ஒரு ரவுண்டு கட்டி ஃபுல்லாக போட்டு பிச்சு விட்டாங்க நம்மளை. ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸ் வந்து போட்டு டாமினேட் பண்ணுறாங்க. மேக்ஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி நம்ம சம்மடி வாங்கிட்டோம். ஆட என்ன கொடுமை பாஸ் இது. ஓ இங்கே பாருங்கள், நம்ம காசு கொடுத்து வெப்பன் வாங்கலாம் போல். என்கிட்ட 400 ரூபா இருக்குது. ஏய் என்னங்க இது, என்கிட்ட நிறைய வெப்பன் இருக்கா? நான் இதெல்லாம் வாங்கவே இல்லையா? யார் வாங்கினது இதெல்லாம்? ஒருவேளை என் கசின் வாங்கி வச்சிட்டானா? அவன் ஐடியில் போய் விளையாடுவான், அவன் தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி கன்று வாங்கினோன்னா அந்த 1000 ரூபா கிட்ட வேணும் போல். என்கிட்ட 400 தான் இருக்குது. ஓகே, நான் ஒரு அம்பு வச்சுருக்கேன், அதை நான் எக்யூப் பண்ணிட்டேன். சரி ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ அடுத்த ரவுண்ட்லேயாச்சும் நம்ம ஜெயிக்கணும். ஒரு ரவுண்டு ஜெயிச்சோம், அடுத்த ரவுண்டே தோத்துட்டோமே. இது சரியில்லை கைஸ். இப்போ திரும்ப கம்பேக் கொடுக்குறோம், மாஸ் காட்டுறோம். ஓகே, இன்டர்மிஷன் 2-1. இப்போ அடுத்த ரவுண்ட் வந்துருச்சு. என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரே சாப்பாடை ஒரு மாதத்துக்கு சாப்பிடுவியா இல்லைனா 2 நாளைக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியா, குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. 2 நாளைக்கு சாப்பிட்லன்னா வயிறு என்ன வருது? ஏங்க நான் ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகிறேங்க. அதாவது ஒரே சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு 2 நாளாக சாப்பிடாமல் இருக்க முடியாது. கைஸ் நம்ம சைடு தான் நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்களே தாக்குங்க எதிரிகளை. ஏன்டா 2 நாளைக்கு சாப்பிடாமல் இருப்பீங்களாடா? 2 நாளைக்கு சாப்பிட்லன்னா உடம்பு என்ன வருது? ஏன்டா இடியாட்டிக் ஃப்ளோஸ் எங்கள் டீமில் வந்து சேருங்க, இல்லைனா உங்களை போட்டு தள்ளிடுவேன். ஆஹா என்னடா இது, நம்மளை அடிக்கிறானுங்க எல்லாரும். டே கரெக்டாக அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கு வரீங்க? ஆளை விடுங்கடா. ஏங்க இந்த அம்பு வேறு எப்படி விடுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கா பாருங்க ப்ளூ கலரு. டேமிட், 2 நாளைக்கு சாப்பிடாம இருப்பியா நீ? ஆஹா என்னங்க இது, ஏன் என்னென்னமோ தூக்கி போடுறானுங்க வெடிகுண்டலாம். டே ப்ளூ கலர், நீங்கள் டெரரிஸ்டாடா வெடிகுண்டலாம் போடுறீங்க. டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே ஓடி எஸ்கேப் போயிடலாம். டே என்ன ஆண்டா அடிக்கிறியா? டே ப்ளூ கலர் போடா அப்படிக்கா. அப்பா செத்துட்டான்டா சாமி. என்னடா உட்கார வைக்கிறீங்க? டே உட்கார வச்சுட்டு அடிச்சிட்டாங்க. வழக்கமாக படுக்க போட்டு அடிப்பாங்க, இவனுங்க உட்கார வச்சுட்டு அடிக்கிறானுங்க. என்னடா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டனால 450 ருபீஸ், அதாவது 50 ரூபா கிடச்சிருக்குங்க. பரவாயில்லையே. ஆக்சுவலி நம்ம எந்த சைட் சூஸ் பண்ணுறோமோ அது ஜெயிச்சாலே போதும். அதாவது அங்கே நிறைய பேர் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமா சண்டை போடணும். மேக்ஸிமம் எங்கே நிறைய பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க சண்டையில். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்கணும், ஆனால் யாருக்குமே உனக்கு பிடிக்காது. அதாவது நான் சிஎஸ்கேயில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அந்த டீமில் இருக்க யாருக்குமே எனக்கு பிடிக்காதான். நீ வந்து ஒரு மொக்க டீமில் இருக்க, ஆனால் அந்த டீமில் எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க. நான் ஒரு பெரிய டீமில் இருந்து என்னை யாரும் மதிக்கலைன்னா நான் ஏன் அந்த டீமில் இருக்கணும்? நான் மொக்க டீமில் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்துட்டு போகிறேன். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு தான் நல்லது. ஏன்னா நம்ம எங்கே இருந்தாலும் கௌரவமாக இருக்கணும். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கௌரவமாக வாழணும். கரெக்டு தானே? பார்த்தீங்களா, இந்த 3 பேர் கௌரவம் இல்லாதவங்க. ஏன்டா பெரிய டீமுக்காக கௌரவம் இல்லாமல் வாழ்வீங்களா? அடிக்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களை போட்டு.
ஏன்டா டாய் ஏன்டா கௌரவம் இல்லாமல் பெரிய டீமில் இருக்கணும் உங்களுக்குலாம் இது சொல்ல வெக்கமா இல்லை? எங்கள் டீமில் வந்து சேரு, இல்லைனா உன்னை போட்டுருவேன் பாரு. ஓகே, ஒருத்தங்காலி, இன்னும் 2 பேர் இருந்தாங்களே, எங்கே இன்னொருத்தன் போடு. 2 பேரும் நான் தான் போட்டேன். யாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொருத்தனை அவங்க போட்டாங்க போல். ஸோ இந்த ரவுண்ட்லேயும் நம்ம வின்னர் தான். பரவாயில்ல, நம்ம ஒரு ரவுண்ட் அவுட் ஆனோம், அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துட்டோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் 3 செகண்ட்ஸ் இருக்குது இன்டர்மிஷனுக்கு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க பாய். ஸ்டார்ட் கரோ. வெரி ஆகுது காய்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எது பண்ணாலும் 80% சக்ஸஸ் ரேட் இருக்குமா லைஃப்பில். ஆனால் இப்போத்துலேருந்து ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு 20 வயசுனா 20 வயசுலேருந்து இப்போ நான் என்ன பண்ணாலும் 80% வாய்ப்பு இருக்கான். இல்லைனா நம்மளுக்கு 1 கோடி கொடுப்பாங்களாம். 1 கோடி வாங்கிட்டு போறியா, இல்லைனா நீ இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே 80%. அப்போ நான் எக்ஸாம் எழுதி சக்ஸஸ் ஆகிட்டேனா 80%ல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேனா போகணும். எனக்கு எதுக்கு 1 கோடி? நான் படித்து எக்ஸாமில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேனா 1 கோடி என்ன 10 கோடி 100 கோடி சம்பாதிப்பேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், 1 கோடி காசைப்பட்டு படிக்க மாட்டேன்றாங்க. டாமிட். ஏன்டா 1 கோடி காசைப்பட்டு படிக்க மாட்டீங்களாடா? டே, படிப்பு தானே முக்கியம். படிப்பு விடாதீங்கடா என்றைக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்களை போட்டு அட்டாக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், விடாதீங்க. ஏன்டா படிப்பு வேணாம் காசு வேணுன்றீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்ணுறன்றத மட்டும் பாருங்கடா. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு அடித்து இவனுங்களை துவைக்க போகிறோம். அட்டாக் பாய்ஸ். இவனை படுக்க போட்டு அடிக்க கைஸ். ஏன்னா போன ரவுண்ட் உட்கார வச்சு அடிச்சிங்களா? இருக்கடா, இப்போ நான் உங்களை உட்கார வச்சு அடிக்கிறேன். உட்கார வச்சு படுக்க வச்சிட்டேன் பார்த்தீங்களா? அடித்து படுக்க வச்சிட்டேன். ஓகே கைஸ், இந்த ரவுண்ட்லேயும் நம்ம தான் வின்னர். சூப்பராக சூஸ் பண்ணுறோம் போலே. உண்மையிலே நம்ம ஒரு டேலண்டாக நாள் தான் போல கைஸ். நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அது கரெக்டாக நடக்குது. ஒரே ஒரு தப்பு தான் பண்ணோம். நம்ம தான் நம்மளை முட்டால் நினச்சிட்டு இருக்கோம் போல். உண்மையிலே நம்ம திறமைசாலி தான். நம்ம கரெக்டாக தான் இந்த கேமில் கூட சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு வந்து நான் வந்து $100 மில்லியன் கொடுக்குறேன், நீ வாழ்கிற வாழ்க்கையை அப்படியே கண்டினியூ பண்ணணும், இல்லைனா நீ திரும்ப சின்ன பையனாக போயிட்டு, ஆனால் அவன் மூளை இப்படியே தான் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வாழ்றியான்னு கேட்குறாங்க. $100 மில்லியன்ன்றது ரொம்ப பெரிய காசு. அதாவது 1 லட்சம் கோடி கிட்ட வரும். ஸோ நான் இதே எடுத்துக்கிறேனே. திரும்ப நான் வந்தால் கூட இவ்வளோ சம்பாதிப்பேனான்னு சொல்ல முடியாது, தப்பு கரெக்ட் பண்ணால் கூட. கைஸ், நான் திரும்ப சூஸ் பண்ணது கரெக்ட். இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. வாங்கடா. ஏண்டா சின்ன பையனாக போயிட்டு கரெக்டாக முடிவு எடுத்துட்டா மட்டும் என்ன கரெக்டாகிடுமா? ஹே கைஸ், கண்ணில் வந்து மிளகா பொடி போட்டான். கண்ணு தெரியல, மிளகா பொடி கண்ணு எரியுது. ஹூஃப், தண்ணி ஊற்றுக்கடா மூஞ்சில். ஆடா பாதிகளா, மிளகா பொடி போட்டு நம்மளை அடித்து விட்டார்கள். கைஸ், என்ன கைஸ் இது? மிளகா பொடியெலாம் போடுறானுங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான செயலுங்க. இதெல்லாம் தவறுங்க. இவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு காசு. டேய், இவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு நான் ரோபாக்ஸ் கொடுக்கணுமா? ஏன்டா நான் செத்தாலே என்ன ரிவைவ் பண்ணுறதுக்கு நான் ரோபாக்ஸ் கொடுக்க மாட்டேன். இவன் யாருன்னே தெரியாது, இவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு நான் ரோபாக்ஸ் கொடுக்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையும் நம்ம தான் வின்னு, மற்றவெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டும் ஜெயிச்சிடுமா? அடாடா, இப்படியே போனால் நம்ம எல்லா ரவுண்டும் ஜெயிச்சிடுவோம் போலியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் விளாட்லாம். ஓகே, இதான் வந்து என்னோட லாஸ்ட் ரவுண்ட் நண்பர்களே. ஓகே, இது நல்ல ரவுண்டாக வரணும்னு வேண்டிக்கோங்க. இதில் ஜெயிச்சுட்டு வெற்றியோட போகலாம். ஓகே, வெற்றி கனி பனிப்பாரா வீட்டிஜி பரிப்பாரா வீட்டிஜி. என்னது, நீ வந்து காலால் பழம் எடுத்து சாப்பிடுவியா? அது கிரேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ நண்பர்களே. காலில் எடுத்து, பாவி, காலில் கூட நான் சாப்பிடுவானா? இல்லைனா தரையில் இருக்கிறத எடுத்து சாப்பிடுவியா? காலில் எடுத்து சாப்பிட்றதுக்கு தரையில் விழுந்ததை நான் எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலில் சாப்பிட்டா எல்லோரும் அவமானமாக பார்ப்பாங்க நம்மளை. ஸோ நான் தரையில் விழுந்ததே எடுத்து கழுவி சாப்பிட்டுக்கிறேனே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சைடு வந்துட்டேன். ஸோ கழுவாமல் சாப்பிட்டா கூட ஓகே தான், ஆனால் காலில் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒருத்த மாட்டிக்கிட்டான், பலியாடு. முடிச்சு தள்ளுங்கடா அவனை. ஏன்டா தரையிலேயே உட்காந்து சாச்சு சரி காலில் சாப்பிடுங்க. அடிக்க ஃப்ரெண்ட்ஸ், உட்கார வச்சு அடிங்கடா. என்ன மட்டும் உட்கார வச்சு அடிச்சிங்களா? உட்கார வச்சு அடியா? உட்கார வச்சு அடி. படுக்க போட்டி அடின்றது பழைய ட்ரெண்டு, உட்கார வச்சு அடின்றது தான் புது ட்ரெண்டு. ஓகே நண்பர்களே, இந்த ரவுண்டு நம்ம தான் வின். ஒரே ஒருத்தர் வந்து பலியாடு மாட்டினா பார்த்தீங்களா? செம காமெடி. இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரைட் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் பிடிச்சிட்டு சொல்லி நான் நம்புறேன். பாய் ஃப்ரம் விடிஜி. லவ் யூ ஆல் கைஸ். பாய் 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 கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.